காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை நம்ம நாட்டை படுகொலையில் தள்ளிய பாஜகவிடமிருந்து மீட்கும் தேர்தல் அறிக்கை. 100 ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து செல்ல பாஜக தீட்டி இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தடை போடுகிற தேர்தல் அறிக்கை. இந்தியா முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் மீண்டும் வளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிற தேர்தல் அறிக்கை. பாஜக இது மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்கா. அதனால தான் நான் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் இது மிக மிக முக்கியமான தேர்தல்னு சொல்லிக்கிட்டு வரேன். இந்திய ஜனநாயகத்தை மீட்கிற தேர்தல், சர்வாதிகாரத்தை விரட்டியடிக்கிற தேர்தல், சமத்துவம், சகோதரத்துவம், மதநலனிக்கம், நம்மோட உயிர் மூச்சான சமூக நீதி கொள்கை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டிய தேர்தல். சமூக நீதியை நிலைநாட்ட போராடும் நமக்கும் சமூக நீதி இழைத்து வரும் பாஜக கூட்டணிக்கும் நடக்கும் தேர்தல். மொத்தத்தில் இந்தியாவை பாதுகாக்க இந்தியா கூட்டணி உறுதியாக வெற்றி பெற செய்ய வேண்டிய தேர்தல். பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சொல்லித்தான் நம்ம 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோமா. இவர் கஜானாவே தூர்வாரண லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். உரிமை தொகையை நாம் அறிவித்ததும் என்னவெல்லாம் பேசினார் இந்த பழனிசாமி. திமுக கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். இப்போ வெக்கமே இல்லாம போய் பேசுறாரு. பழனிசாமி பேசுறதை பார்த்தா ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்வார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு. அந்த காமெடி தான் என் ஞாபகத்துக்கு வருது. பொய்யினுடைய முழு உருவமாக இருக்கிற பழனிசாமி அவர்களை எத்தனை ஆண்டுகளானாலும் தமிழ்நாட்டு மகளிர் 1000 ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலினிடம் தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. பழனிசாமி தமிழ்நாட்டை மட்டும் அடகு வைக்கல, அதிமுகவையும் சேர்த்து தான் அடகு வச்சுட்டார். அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, உண்மையான அதிமுக தொண்டர்களும் பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை. இதுவரை நடந்த தேர்தலெல்லாம் தோற்ற பழனிசாமி இந்த தேர்தலிலும் தோற்கத்தான் போறாரு.